வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது உங்களுக்கான உரிமை, உங்களுக்கான அதிகாரம். 18 வயசு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இனிமேல் நாம் மேஜர், நாம் நினச்சதை செய்யலாம், பைக் ஓட்டலாம் அப்படின்னு பல சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த சுதந்திரத்தோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் உங்கள் கைக்கு வந்திருக்கு. அதுதான் வாக்களிக்கும் அதிகாரம். என்னோட ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுது அப்படின்னு அலட்சியமாக இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளோட இந்தியா. இங்கே ஒரு பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமும் கோடீஸ்வரர்களுக்கோ இல்லை அதிகாரம் படைத்தவர்களுக்கோ மட்டும் கிடையாது. சாதாரண குடிமகனான உங்களுக்கும் எனக்கும் சமமாக இருக்குது. நீங்கள் போடுற அந்த ஒரு ஓட்டு தான் உங்கள் வீட்டு வாசலில் வர தண்ணி குழாயிலிருந்து இந்த நாட்டோட பொருளாதாரம் வரைக்கும் தீர்மானிக்குது. நீங்கள் வாக்களிக்க தவறுற ஒவ்வொரு முறையும் உங்களுக்கான உரிமையை நீங்களே தாரை வார்த்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அரசியல்னாலே சாக்கடை, எல்லாரும் ஊழல்வாதிகள் தான், அப்புறம் எதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. நல்லவங்க அரசியலுக்கு வரலைன்னு நாம் குறை சொல்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் ஓரளவாவது நல்லது செய்வாங்கன்னு தேடி பார்த்து ஓட்டு போடுற கடமையை நாம் செய்கிறோமா? சரியான நபரை தேர்ந்தெடுக்காதது தான் தகுதியற்றவர்களின் ஆட்சி செய்ய காரணம். நீங்கள் ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் உங்களுக்கு தலைவராக வரதை நீங்கள் தடுக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. 18 வயசில் முதலாக ஓட்டு போட போகிற தம்பி தங்கைகளே, நீங்கள் தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர்ஸ். நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு மாற்றத்தையோ யாரோ ஒருத்தர் வந்து செய்வாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்காதீங்க. அந்த மாற்றத்தை உங்கள் விரல் நுழையிலிருந்து தொடங்குங்க. உங்களுக்கு படிப்பு, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு இது எல்லாம் வேணும்னா அதுக்காக சத்தம் போடுறதை விட சத்தம் இல்லாமல் அந்த பதிவு இயந்திரத்தில் உங்கள் அதிகாரத்தை காட்டுங்க. சரித்திரத்தை சொல்லும் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி கவிழ்ந்த கதைகள் இந்தியாவிலேயே நடந்திருக்கு. உலக வரலாற்றையே மாற்றிய பல தலைவர்கள் வெறும் சொற்ப ஓட்டுகளால் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து நம்ம ஓட்டு போட மாட்டோம்னு வீட்டில் இருந்தால் அது யாருக்கு லாபம்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு நீங்களே மறைமுகமாக உதவி செய்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மை உங்கள் விரலில் படும்போது கிடைக்கிற அந்த பெருமை இருக்கே, அது வேறு எதுலையுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அங்கே நிற்கிற யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு வச்சுப்போம். அதுக்காக ஓட்டு போடாமல் வீட்டில் இருக்காதீங்க, நோட்டா பட்டனை அழுத்துங்க. எங்களுக்கு தகுதியான வேட்பாளர் ஒருத்தர் கூட இங்கே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பதிவு தான். அது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கட்டும். அதனால் எந்த சூழல்லையும் உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. 18 வயசு முடிஞ்ச உடனே ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு சடங்கு கிடையாது. அது உங்களோட அடையாளம். இந்த மை அடையாளம் தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச முதல் கடமை. வறுமை ஒழியணும், லஞ்சம் குறையணும், நாடு முன்னேறணும் அப்படின்றது ஆசைப்படுற நீங்கள் அதுக்கான முதல் அடியை பூத்குள்ளே எடுத்து வைங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.